இன்னைக்கு பிரண்டை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், 5 காஞ்ச மிளகா, தேவையான எண்ணெய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு தக்காளி, 15 பல் பூண்டு, கொஞ்சம் 2 பல் தேங்காய், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. பிரண்டை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது கைக்கு அரிப்பு தரும் நம்ம எடுக்கும் போது, அதனால கையில கவரோ இல்ல எண்ணெயோ நல்லா தடவிக்கோங்க. அப்பதான் கையை அரிக்காம இருக்கும், இல்ல ரொம்ப அரிப்பு எடுக்கும். இது நல்ல ஃபர்ஸ்டே வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணா ரொம்ப கையில அரிக்கும், கழுவ முடியாது. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்டே. இப்போ இது இப்படி கட் பண்ணிட்டு இப்படி லைட்டா தோல் உரிங்க, மேல இருக்க தோல் எடுத்துடலாம். அவ்வளவுதான். இது ரொம்ப மூலிகைத்தன்மை வாய்ந்தது, மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம். கடாய் காயுது, விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரண்டையை நல்லா வதக்கிடுவோம், அது வெந்தய கலர்ல மாறணும். பாருங்க, இப்ப கலர் மாறி இருக்கு. இப்ப எடுத்துடலாம். கலர் மாறினாதான் பசு ஸ்மெல்லாம் வராம இருக்கும். இப்ப பூண்டு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி, வெங்காயம், தேங்காய் சேர்த்துக்கலாம். தக்காளி, சால்ட். இப்போ இதை அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.